திடீர்னு நமக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னடான்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு குட்டியோண்டு போஸ்ட்டுங்க. வாங்கி அமுக்கி பார்த்தேன், உள்ளே ஏதோ கட்டையாக இருக்குது. ஆஹா, யார் எனக்கு அனுப்புனாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அதை ஓப்பன் பண்ணதுக்கு போயிட்டேன். ஒரு வழியாக நமக்கு வந்து பார்சலை பிரித்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு பேப்பர் பண்ணுறதுக்குள்ளே ட்ரிம்மரை அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த ட்ரிம்மர் பார்க்குறதுக்கு நல்லா புதுசாக தான் இருந்துச்சு. மேலே இருக்க கேப் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருந்துச்சு. என்னடா இது புதுசாக இருக்கே, நமக்கு கிஃப்ட் கண்டு அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்சலை எடுத்து பார்த்தா உள்ளே வந்து ஒரு மெசேஜ். அதாவது, ப்ரோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபரு, இந்த மாதிரி என்னோடய ட்ரிம்மர் வந்து வாங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறம் அது ஓடவே இல்லை. ஸோ என்னென்னு சரி பண்ணித்தாங்க, இப்போ தான் வாங்கினது. எனக்கு இது வந்து ரொம்பவே வேல்யூபிளான ஒன்று, ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சால் இதை சரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கொரியர். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே அனுப்புனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர்லேருந்து நமக்கு டேரெக்டாக ஒரு பொருள் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோவில் அந்த ட்ரிம்மர் என்ன கண்டிஷன் இருக்குது, என்ன பிரச்சனை, இதனால் ஓடாமல் போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், சரி பண்ணலாம். இந்த ட்ரிம்மர் இப்போ வந்த மாடல் போல் கீழே பார்த்தீங்கன்னா டைப் சியில் சார்ஜிங் பின் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ட்ரிம்மர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுக்கணும்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க பவர் பேங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பவர் பேங்கில் யூஎஸ்பி பின்னை மாட்டி அதில் டைப் சி கேபிள் இருக்கும்ல, அதை நம்ம போட்டு விட்டால் ஸோ அந்த ட்ரிம்மருக்கு இன்புட் சப்ளை போயிடும். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் அப்படி தான் மாட்டி விட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ட்ரிம்மரில் எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்லை. நானும் மேலே இருக்க இதை திருக்கி பார்க்குறேன், கீழே இருக்க வந்து பார்க்குறேன், மேலே இருக்க சுற்றவே மாட்டேங்குது. கீழே இருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா அமுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பட் கீழே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி எரியுது பாருங்கள், அந்த சார்ஜ் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு கீழே வந்து சிவப்பு கலரில் எல்இடி லைட் எரியுது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து உள்ளே போகுது. அப்போ சார்ஜிங் போர்ட் பிரச்சனை இல்லை, போர்டையும் மோட்டரையும் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ட்ரிம்மரை கலட்டினா தான் உண்டு. இந்த ட்ரிம்மரை கலட்டுறதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிவைஸோட ஸ்க்ரூவையும் ஈஸியாக கழட்டுற மாதிரி நிறையா ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மாற்றி விட்டு ஈஸியாக கழட்டிக்கலாம். இந்த ட்ரிம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான செட்டை வந்து எடுத்து இப்போ நம்ம கழட்டிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க்கை வந்து நான் அந்த ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில கேட்ஜெட்டில் என்ன தான் ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டினாலும் அதோட பாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எம்பி விட்டு எடுங்க. நீங்கள் பாட்டுக்கு எடுத்தவங்க இழுத்தீங்கன்னா உள்ளே ஏதாச்சும் உடஞ்சி போச்சு அப்படின்னா ரிஸ்க் ஆயிரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி திறந்தாச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி போயிட்டு ஒரே அரிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், மோட்டரை பாருங்கள், மோட்ரு என்ன நிலமையில் இருக்குது. போர்ட்லேயும் தண்ணி போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்க்ரூலாம் ரொம்பவே இழுத்து போயிருக்குது. சரின்னு மோட்டரை இழுத்து பார்த்தா அந்த கீழே ஒட்டுருக்கு கம்மு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இழுத்துட்டு வருது. சரின்ட்டு மோட்டரோட கேப்பை சுற்றி பார்த்தா அது நவளைய மாட்டுக்கு உள்ளேயெல்லாம் தண்ணி போயிட்டு அடைச்சிட்டு இருக்கும் போல். அப்போ மோட்டருக்கு அவ்வளோதான் கோவிந்தா. சரி, இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம போர்டை செக் பண்ணி பார்க்கணும். என்னதான் மோட்ரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் போர்டும் முக்கியம் தானே. அதனால் போர்டில் வந்து இன்புட்டை கொடுத்து இந்த இன்புட்டு கரெக்டாக போர்டுக்கு போதா, அது அவுட்புட்டில் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். பவர் பேங்க்லேருந்து இந்த ட்ரிம்மருக்கு சார்ஜை போட்டு விட்டு அப்படியே நம்ம மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோடில் 20 வோல்ட்டில் வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி டிவைஸுக்கெல்லாம் அதுதான் செட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் போர்டில் வந்து இந்த சென்டரில் 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சுவிட்சுக்கான கண்ட்ரோலு. அங்கே வச்சு பார்த்தா நம்ம கொடுக்குற இன்புட் அப்படியே வருது 3.85 வோல்ட். அதுக்கப்புறம் அந்த மோட்டரோட அவுட்புட் இருக்குல்ல 2 டெர்மினல், அங்கேயும் வச்சு பார்த்தேன், அதுலேயும் கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ போர்டில் எதுவும் பிரச்சனை இல்லை, போர்டு ஜஸ்ட் இத்து போய் தான் இருக்குது, அதை க்ளீன் பண்ணி விட்டால் போயிடும் போல். ஸோ மற்றபடி இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மோட்ரு தாங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த கேப்பை சுத்த மாட்டுக்கு உள்ளே ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்கும் போல். இந்த மாதிரி மோட்ரு கடையில் வாங்குறது கிடைக்கும், பட் அந்த கேப்பை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அதை வந்து ரொம்பவே டைட்டாக பூட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்கான சம்பவம். மோட்டரை கழட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த போர்டை அப்படியே கழட்டி பார்த்துடலாம். ஏன்னா அந்த ஸ்க்ரூ வரை இத்து போயிருக்கா, மேபி உள்ள பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. அதனால் நம்ம அதையும் கழட்டி ஒரு கை பார்த்துருவோம். ஆனால் உள்ளே நல்லா தாங்க இருக்குது. நான் கூட அந்த பேட்டரி டெர்மினலு அதுக்கப்புறம் அந்த 2 வயர் யாராவது இழுத்து போயிருக்குமோ, இழுத்தா வந்துருமோன்னு நினச்சேன். பட் நானும் இழுத்து பார்த்தேன், எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அது நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கடைசியாக ஒரே ஒரு பிரச்சனை, அந்த மோட்ரு மட்டும்தான். ஸோ இப்போ மோட்டரை மட்டும் தனியாக பிரித்து நம்மளை நம்பி இந்த ட்ரிம்மரை அனுப்புனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பருக்கு முடிஞ்ச அளவில் பெரிய செலவு இல்லாமல் இந்த ட்ரிம்மரை சரி பார்த்து கொடுக்கணும். அதுதான் நம்ம டார்கெட்டு. இந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா வெளியில் எவ்வளோ ரேட்டு வரும்னு தெரியல, இதை நம்மளே சரி பண்ணி பார்க்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம சின்ன வயசில் ஓட்டிகிட்டு இருந்தோம்ல ரிமோட் காரு, அதுக்குள்ளே இருக்கிற மோட்ரு தான். ஸோ மேலே கேப் மட்டும் அடிஷ்னலாக போடணும். சரி, இந்த மாதிரி மோட்டர்லாம் எப்படா ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது மோட்டருக்குள்ளே 2 காந்தம் இருக்கும். சென்டரில் வந்து ஒரு காயில் சுற்றின ஒரு கம்பி சூரில் வச்சுருப்பாங்க. அந்த கம்பி சூழலுக்கு நம்ம வோல்டேஜ் கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு காந்தப்புலம் உருவாகும். ஸோ ஆல்ரெடி சுற்றி காந்தத்தை வச்சுருக்கோம். இப்போ சென்டரில் ஒரு காந்தப்புலம் உருவாயிருக்கு அப்படிங்கிறப்போ ரெண்டுமே எதிராக இருக்கும்போது அது வந்து தள்ளும் பார்த்தீங்களா,
அதே போல் தான் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டும் தள்ளிக்கிட்டு இருக்கும். அதில் அந்த மோட்ரு வந்து மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகுது. இந்த மோட்டருக்கு அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த கம்பி சுருள் கம்பி பார்த்தீங்கன்னா அதிகமாக மூவ் ஆகும். அதை வச்சு தான் மோட்ரு ஸ்பீடாக சுற்றுது அப்படின்லாம் சொல்கிறோம். சரி, ஓகே, இவ்வளோ தான் அந்த மோட்ரு சுற்றுறோட கான்செப்ட். மோட்ரு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா உள்ளே கழட்டி ஃபஸ்ட் அந்த காயில் பார்க்கணும். காயில் எதுவும் கட் ஆகிருக்கா, எதுவும் டேமேஜாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம இந்த மோட்டரை கழட்டுறோம். இந்த மாதிரி மோட்டருக்கு சைடில் இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக எம்பி விட்டாலே போதும், அந்த கேப் ஓப்பன் ஆயிரும். ஸோ கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ உள்ளே பாருங்களேன், உள்ளே இருக்கிற அந்த காந்தம், அந்த கம்பி சுருள், ஏன் நம்ம இன்புட் கொடுக்கும்ல அங்கே கூட பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு எல்லாம் உப்பு பறிஞ்சிருக்கு. ஸோ நான் கேப்பை கழட்டுறதுக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், கேப்பை அசைக்கவே முடியல. நான் வந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு எம்பி விட்டு பார்த்தா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரே நெளிஞ்சு போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்பவே டைட்டாக இருக்குது போல். கேப்புக்குள்ளேயும் தண்ணி போய்ட்டு அடைச்சிட்டு இருக்குது. இதை நான் கழட்டினோம்னா நம்ம வேறு ஒரு மோட்டருக்கு அந்த கேப்பை போட்டு உள்ளே செட்டப் பண்ணி வச்சிடலாம். பட் கேப்பை கழட்டவே முடியல. அந்த கேப்பை கழட்டுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என் கை வலிச்சது தான் மிச்சம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கட்டிங் ஸ்பானர் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மோட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காயிலும் காந்தமும் இடையில உப்பு அடைச்சிக்கிட்டு அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து இப்படி கட்டிங் ஸ்பானர் வச்சு ஆட்டி விட்டோம்னா அந்த உப்பு அடைச்சிட்டு இருந்தது கொஞ்சம் பிரேக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மோட்டரை வந்து சுற்றிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணேன்னா அதே போல் தான். இதுக்கு முன்னாடி உள்ள உப்பு அடைச்சிக்கிட்டு ஒன்றுமே சுற்றலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சுற்றுது. அதுக்கப்புறம் அந்த கோகனட் ஆயிலை லைட்டாக உள்ளே ஊற்றிங்கன்னா உள்ளே கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் கிடைக்கும். அதாவது நீ கொஞ்சம் லைட்டாக கரகரன்னு இருக்குது சுற்றும் போது, அது வந்து கொஞ்சம் குறையும். அதுக்காக லைட்டாக மட்டும் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ சுற்றி பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த மோட்டருக்கு நம்ம தைரியமாக பவர் சப்ளை கொடுக்கலாம். ஆனால் காயில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த மோட்டரை ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, காயில் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இன்புட் கொடுக்குறோம்ல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூசி உப்பெல்லாம் அடைச்சிட்டு இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணி விட்டு அதை கரெக்டாக அந்த மோட்டரில் மாட்டணும். அந்த மோட்டரோட காயில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்கும். அதுவும் இப்போ நம்ம மாட்டோம்ல, அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் ஒன்றா ஒட்டணும். அதுக்கேற்ற மாதிரி லாக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஸோ மோட்ரு நமக்கு நல்லா தான் சுற்றுது. எதனால் சவுண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் உள்ளே இருக்க தூசியெல்லாம் எடுத்துருக்கோம், கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் ஓடினதுக்கப்புறம் தான் அந்த சவுண்டெலாம் வராமல் நல்லா ஃப்ளக்ஷுவேட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஓட விடணும். அதுக்கு முன்னாடி இந்த கேப் வந்து நம்ம டைட்டாக மூடிடலாம். மூடிட்டு இப்போ வச்சு பார்த்தோம்னா சவுண்டு இல்லாமல் நல்லா ஓடும். முன்னாடி வந்த சவுண்டுக்கு இப்போ வர சவுண்டு எவ்வளோ பரவாயில்ல. ஸோ மேலேருந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் விடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து க்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மோட்டரில் ஏதாச்சும் அடப்பு இருக்குது, அது ஒழுங்காக சுத்த மாட்டேங்குது அப்படின்னா உள்ளே க்ரீஸ் தான் போடுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட க்ரீஸ் இல்லை. கோகோனட் ஆயிலும் அந்தளவுக்கு பெரிய பாதிப்பெலாம் ஏற்படுத்தாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் கோகோனட் ஆயில் தடைய விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தேன். கடைசியாக நம்ம மோட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சவுண்டும் வரல, நல்லா ஸ்பீடாக சுற்றுது. கேமராவில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தெரியும். பட் நேரில் வந்து நல்லா ஸ்பீடாகவே சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு பிரச்சனை, உள்ளே வந்து தண்ணி அடைச்சி ஒரு மாதிரி உப்பு பறிஞ்சிருந்துச்சு. அதை நம்ம சரி பண்ணோம். இந்த மோட்டருக்கு வந்து எந்தவித செலவும் இல்லாமல் நம்ம வந்து சரி பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அந்த ட்ரிம்மரோட மதர் போர்டில் கனெக்ட் பண்ணி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்க் ஆகுதா, அந்த கட்டிங் எல்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணணும். இப்போ வர நிறைய ட்ரிம்மர்லாம் டிசைன் மட்டும் தான் நல்லா இருக்கே தவிர வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கொஞ்சம் நேரம் வாட்டருக்குள்ளே போட்டாலே இந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் துருப்பிடிச்சு ஒர்க் ஆகாமல் போயிடுது. ஸோ மேக்ஸிமம் ட்ரிம்மர் யூஸ் பண்ணும்போது தண்ணிக்குள்ளே போடாமல் பார்த்துக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த மதர் போர்ட்லேருந்து இந்த மோட்டரை எப்படி பிரித்து எடுத்தோமோ அதே போல் இந்த மோட்டரை வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். ஸோ நிறைய பேர் வந்து சால்ட்ரிங் பண்ணுறது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த கம் இருக்குது பார்த்தீங்களா, சால்ட்ரிங் க்ளூ, அதை வந்து நம்ம எந்த வயரில் சால்ட்ரிங் பண்ண போகிறோமோ அதில் அப்படியே பேஸ்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் மிஷின் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த சால்ட்ரிங் கம்பியை உருக்கி எந்த 2 வேறு சால்ட்ரிங் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சுருவேன். ஸோ இப்படி தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் சில பேர் வந்து யூனிக்காக பண்ணுவாங்க. நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மெத்தட் இதுதான். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து மோட்டரையும் அந்த மதர் போர்டு வயரையும் ரெண்டுமே சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ட்ரிம்மரோட மூடியை ஒழுங்காக கரெக்டாக அதில் வச்சு மூடணும். ஏன்னா ஒரு பக்கம் மூடலை அப்படின்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு மோட்டரை ஆன் பண்ணி பார்த்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓடுது. எப்படி நீ கலங்கஸ்தப்பா. ஃபைனலி நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பரோட அந்த ட்ரிம்மரை சரி பார்த்தாச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவர் தண்ணிக்குள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற காம்பனண்ட்டு மோட்டருக்குள்ளெல்லாம் அந்த உப்பு பறிஞ்சு போயிருந்துச்சு. அதனால தான் மோட்ரு ஓடல. ஸோ கீழே தூக்கி போனது நமக்கு அனுப்பி இப்போ வந்து அதை சரி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் நிறையா ட்ரிம்மரு இல்லை நிறைய கேஜெட் இருக்கும்.
அது கழட்டி பார்த்தீங்கன்னா உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். பெரிய மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன மிஸ்டேக் இந்த மாதிரி நம்மளே சரி பண்ணிடலாம். எந்த ஒரு பொருளையும் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்பவே முக்கியம். ஸோ எடுத்தவங்க அவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையும் கரண்டில் போயிட்டு மாட்டாதீங்க. உள்ளே மேபி ஷார்ட் ஆகிருக்கலாம், இல்லை மாட்டும் போது இது புகஞ்சிட்டு வந்துடலாம். அதனால் எந்த ஒரு டிவைஸையும் சரி பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே கலட்டி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை பாருங்கள். சேஃப்டி ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் வந்து இந்த பல்லாவரஞ்சந்தை அப்புறம் பழைய இரும்பு கல்லில் என்னென்ன பழைய பொருட்கள் எடுத்தோம் அதை சரி பண்ணி செல் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். நான் போடுற கேட்ஜெட் எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த குரூப் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் நமக்கு அனுப்புன இந்த ட்ரிம்மரை சரி பார்த்து அன்னைக்கே அவருக்கு கொரியர் பண்ணி விட்டாச்சு.